கிருஷ்ண பகவான் ஏன் குருகேத்திர போரை நடக்க அனுமதித்தார்? இதை புரிந்து கொள்ள இந்த கேள்வியை 3 நிலைகளிலிருந்து பார்க்கலாம். வரலாற்று, தத்துவ மற்றும் பக்தி. வரலாற்று நிலை: கிருஷ்ணர் போரை நிறுத்த முயன்றார். வரலாற்று ரீதியாக கிருஷ்ணர் போரை தடுக்க குறியீட்டு ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் முடிந்த அனைத்தையும் செய்தார். முதலில் குறியீடு. கிருஷ்ணர் தனது காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவர். அவர் தனிப்பட்ட முறையில் ஹுஸ்தினாபூருக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த பயணம் செய்தபோது அது ஒரு உயர்மட்ட உலகத் தலைவர் ராஜதந்திரிகளை அனுப்புவதற்கு பதிலாக தன்னுள் பறப்பது போல இருந்தது. அந்த சைகை மிகப்பெரிய எடையை கொண்டிருந்தது. பின்னர் நடைமுறை பக்கத்தில் கிருஷ்ணர் கற்பனை செய்யக்கூடிய மிகவும் தாராளமான சொற்களை வழங்கினார். 5 கிராமங்களை மட்டும் கொடுங்கள், அவ்வளவுதான். துரியோதனனுக்கு எந்த விலையும் கொடுக்காத ஒரு சலுகை இன்னும் பாண்டவர்களை சத்ரியாக்களாக வாழ அனுமதித்தது. பேச்சுவார்த்தை முழுவதும் கிருஷ்ணர் ஒவ்வொரு பாரம்பரிய ராஜதந்திர கருவியையும் பயன்படுத்தினார். அதாவது தாக்குதல், சமரசம், டான் தங்குமிடம், டான் மற்றும் மிரட்டல், தடுப்பு, அடித்தளம் ஆகியவற்றால் சுருக்கப்பட்டது. அவர் குடும்ப ஒற்றுமைக்கு வேண்டுகோள் விடுத்தார். அவர் சமரசம் செய்தார், 5 கிராமங்களை மட்டும் கொடுத்தார். பாண்டவர்களின் மறுக்க முடியாத வலிமையை அவர் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். பேமா அரக்கர்களை தோற்கடித்தார். அர்ஜுனன் வான சக்தியை வென்றார். துரியோதனன் பிடிவாதமாக இருந்தபோது வம்சத்தின் நன்மைக்காக தலையிடுமாறு கிருஷ்ணர் பெரியவர்களை வலியுறுத்தினார். கிருஷ்ணர் ஒருபோதும் செயலற்றவராக இருக்கவில்லை. போரை தடுக்க ஒவ்வொரு தார்மீக மற்றும் அரசியல் வழியையும் அவர் தீர்ந்துவிட்டார். தத்துவ நிலை: சுதந்திரம் மற்றும் கர்மா இன்னும் இயங்குகின்றன. தத்துவ ரீதியாக கடவுள் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் சுதந்திர விருப்பத்தை அளிக்கிறார். மேலும் அவர் வெவ்வேறு ஆன்மாக்களை அவர்களின் கடந்த கால கர்மாவின்படி அந்த சுதந்திரத்தை பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பையும் வழங்குகிறார். பகவத்கீதை 9.66 ஒரு குறிப்பிடத்தக்க உருவகத்தை கொடுக்கிறது. காற்று வானத்திற்குள் சுதந்திரமாக நகர்வது போல கடவுள் உருவாக்கிய கட்டமைப்பிற்குள் உயிரினங்கள் சுதந்திரமாக செயல்படுகின்றன. வானம் காற்றின் இயக்கத்தை கட்டுப்படுத்தாது. அது அதன் எல்லைகளை மட்டுமே வரையறுக்கிறது. அதேபோல் கிருஷ்ணர் செயல்துறையை அனுமதிக்கிறார், ஆனால் அதற்குள் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை நாமே தேர்வு செய்கிறோம். துரியோதனன் அரச குடும்பத்தில் பிறந்ததால் அவருக்கு மகத்தான சுதந்திரம் இருந்தது. அவர் அதை சோகமாக தவறாக பயன்படுத்தினார். பக்தி நிலை: கிருஷ்ணரின் திட்டம் ஒருபோதும் தோல்வியடையாது. பக்தி ரீதியாக கிருஷ்ணர் சத்யசல்பா என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய நோக்கங்கள் எப்போதும் நிறைவேறும். எனவே கிருஷ்ணரின் அமைதி பணி தோல்வியடைந்ததா? உண்மையில் இல்லை. பல்வேறு தற்செயல்களுக்கு கிருஷ்ணர் பல திட்டங்களை கொண்டிருந்தார். திட்டம் ஆ போரை தடுத்தார். கிருஷ்ணர் இதை அயராது முயற்சித்தார். திட்டம் கர்ணனை வென்றது. கர்ணன் பாண்டவர்களுடன் இணைந்திருந்தால் துரியோதனன் மனம் தளர்ந்திருப்பான் அல்லது போர் மிக குறைந்த அழிவுடன் விரைவாக முடிந்திருக்கும். திட்டம் சி போர் தவிர்க்க முடியாததாக இருந்தால் அதற்கு யார் காரணம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துங்கள். துரியோதனன் அதற்கு முழுமையாக கடமைப்பட்டான். ஊசி முனைக்கு சமமான நிலத்தை கூட அவன் மறுத்தான். பேச்சுவார்த்தைகளின் போது கிருஷ்ணரை கைது செய்ய முயன்றான். இது அரசியல் நடத்தையின் ஒவ்வொரு விதிமுறையையும் உடைத்த செயல். தனது சொந்த ஆணவத்தின் மூலம் வரலாறு பாண்டவர்களை அல்ல கோவாக்களை ஆக்கிரமிப்பாளர்களாக அங்கீகரிக்கும் என்பதை துரியோதனன் உறுதி செய்தான். கிருஷ்ணரின் திட்டம் சி முழுமையாக வெற்றி பெற்றது. முடிவு: வரலாற்று ரீதியாக கிருஷ்ணர் போரை நிறுத்த முழுமூச்சாக முயன்றார். தத்துவ ரீதியாக அவர் மனித சுதந்திரத்தை மதித்தார். பக்தியுடன் ஒரு ஆழமான நோக்கம் நிறைவேறுவதை அவர் உறுதி செய்தார். மகாபாரதத்தில் அவர் எந்த வகையிலும் போருக்கு காரணம் அல்ல, ஆனாலும் அதன் காரணம் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாக இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்தார்.